வணக்கம். பொதுத்தமிழ்ல முதல் கேள்வி, திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? திராவிட மொழிகளை பொறுத்தவரை மொத்தம் 24. இந்த திராவிட மொழியை தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி என்று 3ஆக பிரிக்கிறார்கள். 24 மொத்த திராவிட மொழிகளில் தென் திராவிட மொழி 9, நடு திராவிடம் 12, வட திராவிடம் 3 என்று திராவிட மொழிகள் மொத்தம் 24 என்று குறிப்பிடப்படும். புதியதாக 4 திராவிட மொழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த 4 மொழிகள்னு பார்த்தா எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா ஆக இந்த 4 புதிய திராவிட மொழிகளையும் சேர்த்து மொத்தம் திராவிட மொழிகளின் எண்ணிக்கை 28 என்று கொள்ளப்படுகின்றது. அடுத்த கேள்வி, தமிழ் மொழியில் பழமையான இலக்கண இலக்கியம் எது? திராவிட மொழிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது எல்லாமே திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி பொதுவாக திராவிட மொழிகளில் பெரும் மொழிகள்லாம் அந்த 4 மொழிகளும். இந்த 4 மொழிகளில் முதல்ல தோன்றிய இலக்கண இலக்கியம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக வரும். தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் முதலில் தோன்றிய இலக்கியம் சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கப்படும். அந்த சங்க இலக்கியங்களோட காலத்தை பொறுத்த வரைக்கும் பொது ஆண்டுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டு முதல் பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு வரை உள்ள அந்த காலகட்டத்தில் தான் அந்த சங்க இலக்கியங்கள் இயற்றப்பட்டது. சங்க இலக்கியம்னா பொதுவாக 8 தொகையும் 10 பாட்டும், இந்த 8 தொகையில் 8 நூல்களும் 10 பாட்டில் 10 நூல்களும், இந்த 18 நூல்கள் தான் சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கப்படும். பொதுவாகவே 17 மேற்கணக்கு என்றும் அழைக்கப்படும். சங்க இலக்கியம் 17 மேற்கணக்கு என்றும் அழைக்கப்படும். தமிழ் மொழியில் தோன்றிய முதல் இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். நமக்கு கிடைத்த முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். எழுதியவர் தொல்காப்பியர். அந்த நூலோட காலம் பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு. இதே போலவே பார்த்திங்கன்னா கன்னட மொழியில் பழமையான இலக்கண இலக்கியம் எதுன்னு பார்த்தா கவிராஜ மார்க்கம். ஸோ கன்னட மொழியில் பழமையான இலக்கண இலக்கியம் ரெண்டுமே, இலக்கணம் கவிராஜ மார்க்கம், இலக்கியம் கவிராஜ மார்க்கம் ரெண்டுக்குமே ஒரே புத்தகமாக இருக்கும். அதோட காலம் பார்த்திங்கன்னா பொது ஆண்டு 9ஆம் நூற்றாண்டு, அதாவது கிபி 9ஆம் நூற்றாண்டு. அடுத்து தெலுங்கு மொழியில் பழமையான இலக்கியம் அப்படின்னு பார்த்தா பாரதம். அந்த பாரதம் தான் தெலுங்கு மொழியில் பழமையான இலக்கியம். அதோட காலம் பொது ஆண்டு 11ஆம் நூற்றாண்டு. இலக்கணம் தெலுங்கு மொழியில் பழமையான இலக்கணம் ஆந்திர பாஷா பூஷணம். காலம் பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு. மலையாள மொழியில் பழமையான இலக்கண இலக்கியம் பார்த்தா அதில் பழமையான இலக்கியம் ராமசரிதம். பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு. இலக்கணம் லீலா திலகம். ஆண்டு பொது ஆண்டு 15ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லிட்டு வகைப்படுத்தலாம். அடுத்த கேள்வி, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் வெளியான ஆண்டு. திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல் அவர்கள். கால்டுவெல் இந்த நூலை 1856ஆம் ஆண்டு வெளியிட்டார். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். தமிழ் மொழியிலிருந்து தான் திராவிடம் என்ற ஒரு மொழி என்ற ஒரு வார்த்தை தோன்றியது. அதாவது தமிழ் மொழியிலிருந்து தான் திராவிடங்கிற வார்த்தை தோன்றியது என்று கூறியவர் ஹீராஸ் பாதிரியார் அவர்கள். அடுத்த கேள்வி, தமிழ் விடு தூது நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. தமிழ் விடு தூது நூலின் ஆசிரியர் பெயர் தெரியாது. தமிழ் விடு தூது நூலின் ஆசிரியர் பெயர் தெரியாது. இந்த தமிழ் விடு தூது கலிவெண்பாவால் இயற்றப்பட்டிருக்கும். பொதுவாக தூது நூல்கள் எல்லாமே கலிவெண்பாவால் இயற்றப்படும். இந்த தமிழ் விடு தூது என்ன நோக்கம்னா, மதுரையில் கோவில் கொண்டிருந்த சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தமிழை தூது அனுப்புவதாக பாடப்படுவது தான் இந்த தமிழ் விடு தூது. இந்த தமிழ் விடு தூதில் 268 கன்னிகள், அதாவது உட்பிரிவுகள். கன்னினா 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலையை போல 2 அடி எதுகை செய்யுள் அப்படி வருவதுதான் கன்னிகள். இதில் 268 கன்னிகள் தமிழ் விடு தூதில் இருக்குது. இந்த தமிழ் விடு தூதை முதலில் உ.வே.சா அவர்கள் 1930இல் பதிப்பித்தார்.